தீரஜ் பைரவி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியாராரு மீனாட்சிய பாக்குறதுக்கு. மீனாட்சியும் தீரஜும் ஒரு இடத்துல சொல்லி வச்ச மாதிரி சேர்றாங்க. தீரஜ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த பைரவி தீரஜ போட்டு தள்ளுறதுக்கு துப்பாக்கியும் எடுத்துட்டு வராங்க. மீனாட்சியும் தீரஜும் சேர்ந்து இருக்கிறப்ப தீரஜ போட்டு தள்ளுறதுக்கு துப்பாக்கிய நீட்டுறாங்க பைரவி. இத பார்த்த மீனாட்சி, அத்தை அவரை விட்டுருங்க, என்னைய வேணா கொன்றுங்க அப்படின்னு தீரஜுக்கு முன்னாடி வழிமறைச்சு நிக்கிறாங்க. மீனாட்சி கெஞ்சி கேக்குறாங்க. மீனாட்சி பைரவிய பார்த்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இத பார்த்த ஹாசினி கோவப்பட்டு வழிமறைச்சு நிக்கிறாங்க. பைரவிய பார்த்து சொல்றாங்க, நிறுத்துங்க ஆன்ட்டி, நீங்க சுடுறதா இருந்தா என்னைய சுடுங்க, அவங்க ரெண்டு பேரையும் சுடாதீங்க. தீரஜும் மீனாட்சியும் சொல்றாங்க, ஹாசினி நீ விலகிரு, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஹாசினி விலகாம நிக்கிறாங்க. பைரவி சொல்றாங்க, ஹாசினி நீ தாண்டி என்னோட எதிரி சொல்லிட்டு துப்பாக்கிய வச்சு சுடுறப்ப முத்துப்பாண்டி கட்டைய தூக்கி போடுறாரு. துப்பாக்கி கீழே விழுகுது. முத்துப்பாண்டி பைரவிய பார்த்து சொல்றாங்க, ஹாசினி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, பெத்த பிள்ளைன்னு பார்க்காம ரவுடிகளை வச்சு கொல்ல பார்த்தவ தானடி நீ. தீரஜ் சொல்றாரு, சாராவை கொன்ன உண்மைய ஹாசினியோட அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால ரவுடிகள்லாம் ஏற்பாடு பண்ணி ஹாசினியோட அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டாங்க. தீரஜ் சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே போலீஸ் ஜீப்பு வருது. இன்ஸ்பெக்டர் கீழே இறங்குறாரு. பைரவிய பார்த்து சொல்றாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். பைரவி கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹாசினியையும் தீரஜையும். அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க பைரவிய போலீஸ் ஜீப்ல. நாளை சந்திப்போம்.